சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் சந்தித்து பேசியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த சந்திப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதி அமைச்சருமான ப. சிதம்பரம் தமிழ்நாடு முதலமைச்சரை தற்போது சந்தித்து வருகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தற்போது சந்தித்து வருகிறார். குறிப்பாக ஒரு சில கோரிக்கைகளை முன்வைப்பார் என தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் மரியாதை நிமித்தமாக ஒரு சந்திப்பாகவே இந்த சந்திப்பு என்பது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று திருச்சி சென்று திரும்பியிருக்கக்கூடிய நிலையில் இன்று காலை தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்து பல்வேறு முக்கிய பிரமுகர்களை சந்தித்து வருகிறார். அதில் ஒரு பகுதியாகவே காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான ப. சிதம்பரம் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை மரியாதை நிமித்தமாக சந்தித்து முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு ஒரு சில கோரிக்கைகளையும் முன்வைக்க வாய்ப்பிருப்பதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மக்கள் நலன் சார்பாகவும் அதே போன்று பல்வேறு நிதி தொடர்பாகவும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சரும் அவரிடம் பல்வேறு ஆலோசனைகளை கேட்டறிவார் எனவும் தகவல் என்பது வெளியாகியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் சந்தித்து பேசியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த சந்திப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதி அமைச்சருமான ப. சிதம்பரம் தமிழ்நாடு முதலமைச்சரை தற்போது சந்தித்து வருகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தற்போது சந்தித்து வருகிறார். குறிப்பாக ஒரு சில கோரிக்கைகளை முன்வைப்பார் என தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் மரியாதை நிமித்தமாக ஒரு சந்திப்பாகவே இந்த சந்திப்பு என்பது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று திருச்சி சென்று திரும்பியிருக்கக்கூடிய நிலையில் இன்று காலை தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்து பல்வேறு முக்கிய பிரமுகர்களை சந்தித்து வருகிறார். அதில் ஒரு பகுதியாகவே காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான ப. சிதம்பரம் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை மரியாதை நிமித்தமாக சந்தித்து முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு ஒரு சில கோரிக்கைகளையும் முன்வைக்க வாய்ப்பிருப்பதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மக்கள் நலன் சார்பாகவும் அதே போன்று பல்வேறு நிதி தொடர்பாகவும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சரும் அவரிடம் பல்வேறு ஆலோசனைகளை கேட்டறிவார் எனவும் தகவல் என்பது வெளியாகியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் சந்தித்து பேசியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த சந்திப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதி அமைச்சருமான ப. சிதம்பரம் தமிழ்நாடு முதலமைச்சரை தற்போது சந்தித்து வருகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தற்போது சந்தித்து வருகிறார். குறிப்பாக ஒரு சில கோரிக்கைகளை முன்வைப்பார் என தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் மரியாதை நிமித்தமாக ஒரு சந்திப்பாகவே இந்த சந்திப்பு என்பது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று திருச்சி சென்று திரும்பியிருக்கக்கூடிய நிலையில் இன்று காலை தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்து பல்வேறு முக்கிய பிரமுகர்களை சந்தித்து வருகிறார். அதில் ஒரு பகுதியாகவே காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான ப. சிதம்பரம் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை மரியாதை நிமித்தமாக சந்தித்து முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு ஒரு சில கோரிக்கைகளையும் முன்வைக்க வாய்ப்பிருப்பதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மக்கள் நலன் சார்பாகவும் அதே போன்று பல்வேறு நிதி தொடர்பாகவும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சரும் அவரிடம் பல்வேறு ஆலோசனைகளை கேட்டறிவார் எனவும் தகவல் என்பது வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.